எல்லாருக்கும் உன்னை ஏன் பிடிச்சிருக்கு தெரியுமா? என்ன நடந்துட்டுருக்கீங்க? இல்லை, ரீல் எடுக்கிறேன் சார். ரீலா? கஸ்டமர் இல்லைனா உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா? இந்த படையப்பா படம் ரீரிலீஸ் பண்ணாலும் பண்ணாங்க. சோஷியல் மீடியா எதை திறந்தாலும் ரீல்ஸ் பர்டனிங் டு த மூவி எப்போ பார்த்தாலும் அதுதான் வந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பயங்கர வைரலாகவும் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வாட்டி படத்தை நம்ம பார்க்கும்போது எனக்கு more than the story and the performances of the artists, what struck me was the Kanjivaram sarees which the characters were wearing. இப்போ லக்ஷ்மி மேடமாக இருக்கட்டும், ஹீரோயின் சௌந்தர்யா ஒரு அதர் ஃபீமேல் லீட்ஸ், அவங்க எல்லாரும் நிறையா த்ரூ த மூவி போட்டுன்னு அந்த சாரீஸ்லாம் ரொம்ப அழகாகவும் அந்த கலர்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அண்ட் அந்த மூவி பார்த்துட்டு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ஸ்டோரில் எப்போது எதாவது சாரீ பார்த்தாலும் அந்த சாரியை வந்து ஞாபகம் வர மாதிரியே இருந்தது. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் அந்த சாரீஸ்லாம் தனியாக புல் அவுட் பண்ணி படையப்பா இன்ஸ்பயர்ட் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் அப்படின்னு ஒரு வீடியோ உங்களுக்குலாம் ப்ரெசென்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சாரீ. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிங்க், பியூட்டிஃபுல் பிரைட் ராணி பிங்க் வித் அ க்ரீன் பார்டர். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேடம் இந்த படையப்பா மூவியில் அவங்க டாட்டரோட என்கேஜ்மெண்ட் நடக்கும்ல, இதே கலர் சாரீ தான் போடுவாங்க. இது எல்லாமே படையப்பா இன்ஸ்பயர்ட் சாரீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கலர் and some in terms of design, though they may not be exactly the same. Bright Rani pink with a green border. This is the full view of the saree. Blouse வந்து அழகான பாட்டில் க்ரீன், பாடி வந்து நைஸ் பிரைட் பிங்க். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேடம் வந்து ப்ளவுஸ் வந்து பாடி கலரில் வர அதே கான்ட்ராஸ்டில் தான் ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க. பார்த்தாக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருந்தது. யூஸ்வலி பல்லு அண்ட் பார்டர் கலரில் தான் ப்ளவுஸ் வரும். ஆனால் அவங்க உடுத்திட்டு இருந்த சாரியில் வந்து இதே காம்பினேஷன், பல்லு கான்ட்ராஸ்ட் தான், ஆனால் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதே பாடி அண்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட்லேயே வந்திருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் வைப்ரண்ட்டாகவும் இருந்தது. அதை பார்த்தப்பறம் எனக்கே ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆச்சு, இனிமேல் நம்ம லூம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற சாரீஸில் அதே அந்த கான்செப்டை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் இதுதான் செகண்ட் சாரீ. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இதுவும் நைஸ் பிங்க் வித் அ மைல்டு ரெட் பிளெண்ட் இன்டு திஸ் பிங்க் அண்ட் பாடியில் ஜரி செக்ஸ். இதுதான் பல்லு அண்ட் திஸ் இஸ் த ப்ளவுஸ். இது வந்து த்ரூ அவுட் செல்ஃப் தான் அண்ட் கலர் பாடியிலும் ஜரி செக்ஸ் இருக்கும் அண்ட் கலர் அண்ட் நைஸ் பிங்க் பிளெண்ட் வித் ரெட் அண்ட் பிங்க் தான் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக டாமினண்ட்டாக தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ. அண்ட் இந்த சாரீ பார்த்திங்கன்னா அந்த மூவியில் சுற்றி சுற்றி சாங்கில் சௌந்தர்யா மேடம் வேர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலர். ஆனால் அந்த பேக்ரவுண்ட்க்கெலாம் அந்த கலர் ரொம்ப அழகாக ஜெல்லாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சாரீ பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது, செல்ஃபில் மோனோட்டோனில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. அண்ட் திஸ் இஸ் தி தேர்ட் சாரீ விச் ஐம் கோயிங் டு ஷோ யூ. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்வா க்ரீன், பார்டரில் ருத்ராட்சம் இருக்குது அண்ட் பாடியில் வெர்டிக்கல் ஜரி லைன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் இந்த சாரீ ஞாபகம் வந்ததுன்னா அந்த மூவியோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் சீன் ஒன்று வரும். இட்ஸ் அன் ஐகானிக் சீன் இந்த மூவி வேர் ரஜினிகாந்த் சார் புல்ஸ் தி அந்த ஊஞ்சல் டவுன். அந்த சீனை லைக் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க பியூட்டிஃபுல்லான இதே கலர் ஆக்வா க்ரீனில் ஒரு சாரீ வித் ஜரி செக்ஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த செக்ஸில் சின்ன சின்ன மேங்கோ புட்டாஸ் கூட இருக்கும். இதே கலரில் தான் இருக்கும் அந்த சாரீ. இதை பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்தது. அதனால தான் இதை உங்களுக்கு காமிக்கலான்னு முடிவு பண்ணேன். This is a beautiful aqua green saree. Pallu is very rich with elephant and unicorn patterns on both the ends and centerல ஒரு சாலிடான intricate pattern கொடுத்துருக்காங்க. This is the blouse of the saree. இது பார்த்தீங்கன்னா a beautiful மயில் கழுத்து saree with small buttas. இந்த saree லக்ஷ்மி மேடம் இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி இதே மயில் கழுத்தில் செல்ஃபில் ஒரு சாரீ உடுத்திருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இட் வில் ஹேவ் கமலம் புட்டாஸ் ஆல் ஓவர். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. பட் பாடியில் இருக்கிற கலரும் அவங்க போட்டிருக்கிற சாரியும் எக்ஸாக்ட்லி சேம். அண்ட் இதுலேயும் அதே கமலம் மோட்டிவ்ஸ் இருக்குது. ரொம்ப அழகான சாரீ. அண்ட் இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டெம்பிள் பார்டர் இருக்கும். இந்த சாரீ சௌந்தர்யா மேம் அந்த கிக்கு எருதேன்னு ஒரு சாங் வரும். வெரி வெரி டிலைட்ஃபுல் சாங், வெரி வெரி லைட் அண்ட் டிலைட்ஃபுல் சாங். அந்த சாங் வரத்துக்கு முன்னாடி இதே சிக்கு பேஸ்டல் டோனில் டெம்பிள் பார்டரில் வச்சு ஒரு சாரீ போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த சாரீ அதுவும் கிட்டத்தட்ட 90% சேம். ரொம்ப அழகான சாரீ. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ்லேயும் இந்த வெர்டிக்கல் ஜரி ஸ்ட்ரைப்ஸ் வரும். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரெட் வித் அ க்ரீன் பார்டர், ரெட்டிஷ் பிங்க் அப்படின்னு சொல்லலாம். அதில் மைன்யூட் ஜரி செக்ஸ் இருக்கும். இந்த சாரீ ரஜினிகாந்த் சாரோட டாட்டர் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகேயா அப்படின்னு அந்த முருகர் டெம்பிளில் கேட்பார். அப்போது அவங்களோட டாட்டர் கிட்டத்தட்ட சேம் சாரீ தான் உடுத்திருப்பாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. இந்த ஜரி லைன்ஸ் பல்லுலேயும் வரும். அண்ட் பல்லு இதுவே ரிச் பல்லு தான் பை டிஃபால்ட். அண்ட் அதில் ஜரி லைன்ஸும் போகிறதுனால அதனோட கிராண்ட்னஸ் இன்னுமே அழகாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த ப்ளவுஸ். ப்ளவுஸ்லேயும் இந்த ஜரி லைன்ஸ் வருது. வெரி வெரி எலிகண்ட் அண்ட் கிராண்ட் சாரீ.
இந்த சாரீஸை தவறையும் அந்த மூவியில் நிறையா பியூட்டிஃபுல் டூவல் டோன் சாரீஸ்லாம் ஃபீமேல் கேரக்டர்ஸ் உடுத்திருப்பாங்க. பட் இப்போது இந்த சாரீஸஸ் தான் எங்ககிட்ட இருக்கிறத பார்க்கும்போது அதுக்கு சிமிலராக இருந்தது, விச் ஐ ஷேர்ட் வித் ஆல் ஆஃப் யூ. ஸோ இதே மாதிரி செவரல் அதர் பியூட்டிஃபுல் சாரீஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், குட் பை.